Hi friends, welcome to Mohana's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் சூப். இன்னைக்கு 5 வகையான காய்கறிகளை பயன்படுத்தி இந்த சூப் செய்ய போறோம். இது ரொம்பவே சுவையான and ஆரோக்கியமான ஒரு சூப் ரெசிபி. ஸோ இந்த சுவையான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் 2 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறைய சேர்க்க வேண்டாம், அதனால தான் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிகளை சேர்க்கலாம். 1/4 கப் கேரட், 1/4 கப் முட்டைகோஸ், 1/4 கப் ஸ்வீட் கார்ன், 1/4 கப் பச்சை பட்டாணி, கடைசியாக 1/4 கப் பீன்ஸ். எல்லா காய்கறிகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. காய் எல்லாமே பட்டரில் 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சூப் செய்யும்போது எப்போவும் வெஜிடபிள் ஸ்டாக் தான் சேர்ப்பாங்க. வெஜிடபிள் ஸ்டாக்கை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கோங்க. அதில் ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெங்காயம், அது கூட கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், காலிஃப்ளவர், பட்டாணி, இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள்லாம் அதில் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கக்கூடிய தண்ணி தான் வெஜிடபிள் ஸ்டாக். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம சூப்பு செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸும் அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸும் வேக விடுங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் எதுவுமே சேர்க்காததுனால கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் இந்த சூப்பை நம்ம வேக விட போகிறோம். அப்போ தான் சூப்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சூப் நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டியே இல்லாமல் கலந்துட்டு சூப்பில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், சூப் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திங்க அப்படின்னா சூப் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய அது எக்ஸாக்ட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான சூப் பண்ணுறதுனால நான் சோயா சாஸ் சேர்க்கலை. அவ்வளோதான், நம்முடைய சுவையான வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் சூப்பை சர்வ் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்க்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த வெஜிடபிள் சூப்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு மழை காலத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.